ஹாய். என்ன பண்றீங்க? எல்லாருமே பேசலாமா? ஜாலியா பேசலாமா? ஷூரா பேசலாமே. எப்படி எல்லாரும் பேசுறாங்க? விளம்பரம்லாம் பண்றாங்கல்ல? இன்னும் என்ன தயக்கம்? டக்குன்னு பேசிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா நான் விளம்பரம் பண்றதுக்காக வரல இங்க. ரியாலிட்டி பாருங்களேன். ரியாலிட்டியில நம்ம கான்ஸ்டன்ட்டா பேசுறதுல, கான்ஃபிடென்ட்டா பேசுறதுல தான் இங்க விஷயமே இருக்கு. நீங்க விளம்பரத்துல என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் சும்மா. ஆனா நீங்க ரியலா ஒரு கான்ஃபிடென்ட்டா உள்ளுக்குள்ள படிக்கணுங்கிற ஆசையோட வந்துட்டு, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோட வந்துட்டு, ஏமாற்றத்தோட நம்ம போகக்கூடாது. இப்ப நான் இங்க பார்க்குறேன், நெறைய விஷயம் பார்க்குறேன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா பரவால்ல. நான் சொல்றேன். நீங்க வர்றீங்க, ஃபீஸ் கட்டுறாங்க. நெறைய பேர் கட்டுறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க. ஹாஃப் அமௌண்ட் கட்டிர்றாங்க. சில பேர் டெமோ கிளாஸ் வேணும்னு ஒரு 3 டேஸ் டெமோ கிளாஸ் அப்படிலாம் கேட்குறாங்க. டெமோ கிளாஸ்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்ல. அது ஏன்னா, அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லைங்கிறதோட அடையாளம் தான் இந்த டெமோ கிளாஸ் எல்லாம். காசு வாங்கிட்டு யாரையும் யாரையும் ஏமாத்த போறதில்ல. சரி, அப்படி ஏமாத்துறவங்க எப்படி இத்தனை வருஷமா ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட் நல்ல நேமோட நடத்த முடியும்? இங்க நீங்க பேசிதான் ஆகணும்னு நான் சொல்றேன். அது எப்படி 2 மந்த்ல பேச முடியுமா? டெய்லி பிராக்டிஸ் பண்ணணுமே. இங்க மட்டும் பண்ணா போதுமா? இன்ஸ்டிடியூட்ல மட்டும் பிராக்டிஸ் பண்ணா போதுமா? நீங்க எங்க போனாலும் சரி, ஒரு விஷயத்த பத்தி நீங்க யோசிக்க 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 அந்த தாட்லயே இருக்கும்போது அந்த விஷயம் தனக்கான விஷயத்த உங்ககிட்ட வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி தான் ஆகும். அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நீங்க ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இல்லை, காசு தர மாட்டேன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? சரி, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறது, இது என்ன ஹோட்டல் கடையா? கத்திரிக்காய் வியாபாரமா? குறைச்சிக்கோங்கன்னு சொல்லி கேட்குறேன். அப்படியெல்லாம் இல்லையே. இது வேறையாச்சே. இது படிப்பு. படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அந்த மரியாதை இங்க எத்தனை பேர் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் கொடுக்குறோம்? இன்க்ளூடிங் மீ. நான் படிச்ச காலத்துல நான் எந்த இன்ஸ்டியூட்டும் போகல. நான் எனக்கு நானே படிச்சுக்கிட்டேன். இப்பதான் சோசியல் மீடியா அது இதுன்னு நிறைய இருக்கு. நான் படிச்சப்போலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. டிக்ஷனரி வச்சு வச்சு படித்தேன். இன்னைக்கு ஓரளவுக்கு நான் நல்லா கேட்டா பதில் சொல்லி ரிப்ளை பண்ணி தப்பில்லாம ஃப்ளூயண்டா பேசுற அளவுக்கு இருக்கு எனக்கு. இதுவே எனக்கு சந்தோஷம். இதுதான் எனக்கு ஹாப்பினஸ். நான் என் மேல வச்ச நம்பிக்கை தான் எனக்கு இது வரைக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்கு. நான் எங்கேயும் போய் யார்கிட்டையும் டெமோ கிளாஸ் கேட்டதும் இல்லை. நானும் ஒரு பேங்க் எக்ஸாம் கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் போய் டெமோ கிளாஸ் கேட்டதில்லை, பார்கெயின் பண்ணதில்லை. அவங்க இந்த மாதிரி ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஆஃபர் இருக்கா, ரைட்டா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து முன்னுக்கு வர்றது தான் நான் பார்த்தேனே ஒழிய இந்த மாதிரி நான் பண்ணதில்லை. எனக்கு இது புது ஆச்சரியமா இருக்கு. சரி, இதெல்லாம் விடுங்க. நம்ம ஜாலியாக பேசுகிறோம், கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம். அதுதான் இங்கே விஷயமே. நீங்கள் உங்களுக்கு உங்கள் மேலே நீங்கள் வச்சு வர கான்ஃபிடென்ட்டு தான் இங்கே வந்து உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கேட்குறது, கான்ஃபிடென்ட்டோட வாங்க. படிக்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டு அரை மனசோட வராதிங்க, நம்பிக்கை இல்லாமல் வராதிங்க. முழு மனசோட வாங்க. 100% என்ன 200% நீங்கள் நல்ல விதமாக போகலாம். ஓகே, தேங்க்யூ.